ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலை அதை எக்ஸ்டென்ஷன் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதில் செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் ஒன்றியம் வேப்பஞ்சேரி கிராமத்தில் ஆல்ரெடி 15க்கும் மேற்பட்ட கோவில்களை எடுத்துட்டாங்க இந்த சாலை எக்ஸ்டென்ஷனுக்காக. அங்கே ஒரு தர்கா இருக்கு. இப்போ அந்த தர்காவை எடுக்கிறதுக்கு அரசு இழப்பீடு பணமும் கொடுத்துருச்சு. ஆனாலும் அந்த தர்காவை எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தா மக்கள் போராட்டம், எங்களுக்கு மாற்று இடம் வேணும் அப்படின்னு கேட்டு அந்த மக்கள் போராட்டம் பண்றாங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த தர்காக்கு எதிர்க்கவே இருந்தது விநாயகர் கோவில். இப்ப அந்த விநாயகர் கோயிலுக்கு ஒரு இழப்பீடு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. விநாயகர் கோயிலுக்கு இழப்பீடு அமௌண்ட் கொடுத்தோன்னா அதை இந்துக்கள் வாங்கி கொண்டு அந்த விட்டு கொடுத்துட்டார்கள் அந்த இடத்தை. அந்த கோவில் இடிக்கப்பட்டு விட்டது. நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே 15க்கும் மேற்பட்ட கோயில் 22 கோயிலோ ஏதோ சொன்னாங்க, அது இடிச்சிருக்காங்க. அது எல்லாருக்கும் இழப்பீடு கொடுத்துருக்கார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா பார்க்கணும். ஆனால் இங்க ஒரு தர்கா மாதிரியான ஒரு அது முழுமையான ஒரு தர்காவாக இல்லை அப்படின்னு சொல்லி லோக்கல்ல அதை போய் பார்த்தவர்கள் நம்ம கிட்ட சொல்றாங்க. அங்க போய் பார்க்கும் பொழுது அது வெறும் ஒரு சும்மா ஒரு தட்டி மாதிரி போட்டு கூரை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஒரு சமாதி மாதிரி ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு, அதுல பெருசா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அதுக்கு இழப்பீடு கொடுத்துட்டாங்க. 6 லட்சத்துக்கிட்ட அதுக்கு ஒரு இழப்பீடு கொடுத்துருக்கதாக சொல்றாங்க. அந்த இழப்பீடையே இவர்கள் வாங்கி கொண்டு விட்டு இப்ப என்ன சொல்றாங்க, இதை நாங்க இங்க அகற்ற முடியாது, வேணும்னா இதை சுத்தி ரோடு அமைச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு கருத்து ஒண்ணு சொல்றாங்க. அப்படி சொன்னோடனே இதற்கு இந்துக்கள் அந்த பகுதியில இந்த கொந்தளிச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்க கோவில் எல்லாம் இடிச்சிங்க, மாற்று இடம் கொடுக்கல, நாங்க இழப்பீடு வாங்கிட்டு நாங்க போயிட்டோம், ஆனா இவங்க சுத்தி போங்க அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒண்ணு பண்ணுங்க, எங்களுக்கு மாற்று இடம் கொடுங்க, எங்களுக்கும் நிலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் அது கோரிக்கை வைத்து ஒரு போராட்டம் நடத்தின பொழுது உடனே அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் மாதிரி கண்துடைப்பு நாடகம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங். அப்போ அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் எல்லாம் போடும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்கிறார்கள். ஆனாலும் இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அந்த தர்காக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்தை விட்டு கொடுப்பதற்கு அவர்களுக்கு வேற ஒரு இடம் வேணும். அந்த லேண்ட் எப்படி இருக்கணும்னா ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. கோரிக்கையை நல்லா நீங்க உற்று நோக்கணும். மெயின் ரோட்லயே எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும், நாங்க மெயின் ரோட்ல தான் அந்த தர்காவை நாங்க வைப்போம் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்து வருகிறார்கள். அதற்கு இது வரைக்கும் நிர்வாகம் செவிசாய்க்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்ப அந்த இடத்துல அந்த சாலை பணி என்பது தடைபட்டு நிக்குது. அப்ப நல்லா நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். இப்ப தர்கா அவங்களுக்கு வேண்டும், அந்த தர்காவே இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக தெரியல. எனக்கு அந்த ஹைவேல ஒரு பிரைம் லொகேஷன்ல எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா அது கிளீன் லேண்ட் ஜிகாத் தானே. நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தமிழகத்துல எப்படிப்பட்ட எல்லைகள் எல்லாத்தையும் இவர்கள் வேண்டுமென்றே ஒரு இடத்த ஆக்கிரமிக்கிறதுங்கிற போக்குல எப்படி நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ ஹைவேஸ்ல ஏற்கனவே நாம் பார்த்துருக்கோம். ஹைவேஸ்ல தொடர்ச்சியாக மசூதிகள் அமைப்பதற்கான விளம்பரங்கள் எல்லாம் வந்தன. அதாவது NH47 இதுல எல்லாம் விளம்பரங்கள் வந்தன. திருச்சி தேசிய நெடுஞ்சாலை இதுல எல்லாம் வேண்டும் அப்படின்னு வந்தது. வெளிநாட்டு நபர் சிங்கப்பூர்ல இருந்து அதுக்கான ஆடு வந்தது. அந்த ஆடு பிரகாரம் இப்ப போய் அந்த தேசிய நெடுஞ்சாலை முழுக்க நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய மசூதிகள் அது போல இருக்கும். இந்த ஃபண்ட்ல மெயின் ரோடு ஜங்ஷன் இதுல எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பைபாஸ் ரோட்ல உங்களுக்கு மசூதி இருக்கும்போது அது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஊரே இருக்காது. அப்ப எந்த ஒரு துலுக்கணமே இல்லாத ஒரு இடத்துக்கு எதுக்கு நீங்க மசூதி அங்க கட்டணும்? கேள்வி வருது இல்ல. இப்போ இந்த ஒரு ஏரியா, குறிப்பிட்ட ஏரியா இருக்கு, அதுல நிறைய பேர் பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் தொழுகிறதுக்கோ அவர்களுக்கு ஒரு பயன்பாட்டுக்கு வேண்டும் அப்படின்னா ஒரு நியாயமான கோரிக்கை நீங்க அங்க கட்டலாம். ஆனா எந்த யாருமே இல்லாத ஒரு ரோட்ல எதுக்கு இப்ப நீங்க இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு நீங்க இந்த மாதிரியான மசூதிகளை கட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி வருதுல. அது இன்னும் சொல்லி நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னா, இந்த ராமநாதபுரம் இங்க எல்லாம் போகும் பொழுது அந்த தேசிய நெடுஞ்சாலையில முழுக்க பாத்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கக்கூடிய மசூதிகள் எல்லாம் மேல பாத்தீங்கன்னா ஒரு சென்சார் மாதிரியான ஒரு லைட்டுகள் எல்லாம் கூட பொருத்தியிருந்தார்கள். அந்த மினார்ல பாத்தீங்கன்னா பெரிய ஹைட்டா கட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கெல்லாம் இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே இதெல்லாம் நம்ம ஜிகாதி ஆவணப்படத்துல நம்ம வச்சிருந்திருக்கோம். அப்ப இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுல இப்படி ஒரு ரோடு எக்ஸ்டென்ஷனுக்காக இப்படி வரும் பொழுது இப்பவே அந்த பிரைம் லொகேஷனை நம்ம பிடிச்சி வச்சிடணும் அப்படிங்கிறத தவிர இதுல வேற எந்த நோக்கம் இருக்கிறதாக எனக்கு தெரியல.
காரணம் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வேறு இழப்பீடு இடம். கொடுத்தாச்சு, யாருக்குமே வேற இடம் கொடுக்கல. கோவில் இருந்திருக்கு, இடம் எல்லாம் கொடுக்கல, அது இழப்பீடு அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க, அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க இந்துக்கள். அப்ப சட்டத்துக்கு உட்பட்டு இன்னைக்கு நாட்டினுடைய ஒரு தேவையை கருதி இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது யாருன்னு பாருங்க, இந்துக்கள். ஆனால் அந்த எந்த சட்டத்துக்கும் நான் உடன்பட மாட்டேன்ற எப்பயும் போல அதே ஒரு கொள்கையை இப்ப இங்கேயும் அவர்கள் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இதுக்கு என்ன ஒரு கொடுமைனா, இந்த இடத்துல யாருமே துலுக்கனே இல்லையா. அந்த வேப்பஞ்சேரி கிராமத்துல துலுக்கனே கிடையாது. அப்புறம் எதுக்குடாங்க தர்கா அப்படின்றதுதான் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அப்ப இந்த இதுக்காக போராட வரவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, வெளியில இருந்து இதுக்காக போராட வராங்க. அதுக்கு வந்து தர்கா முன்னேற்ற கழகம்னு ஏதோ ஒரு அமைப்பு மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த உள்ளூர்ல இருக்கிறவங்க. அதுக்கு வந்து எண்ணூர்ல இருந்து வராங்க, அந்த அங்க இருந்து வராங்க, நெல்லூர் ஆந்திரால இருக்கிற நெல்லூர்ல இருந்து இங்க வராங்க, சென்னையில இந்த மாதிரி வெளியில இருக்கிறவங்க தான் இங்க வந்து வர்றாங்க, போராட்டத்துக்கு வராங்க. போராடுறதுக்கு வர்றாங்க. இங்க அதே போல திருக்கழுக்குன்றகத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு வக்கீல் சலீம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வந்து இங்க வந்து அதுக்கான அட்வொகேட்டாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அவர் தான் வந்து இதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடத்துறாரு, இதை இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் அவர்கள் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா இந்த தர்கா முக்கியம் இல்லை. நல்லா பாருங்க, இங்க யாருமே கிடையாது. இங்க யாராவது ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா கூட அவங்க இவ்வளவு நாள் தொழுதுட்டு இருந்தாங்க, இவ்வளவு நாள் திடீர்னு இடிச்சிட்டுமே ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். திடீர்னு நடிச்சுட்டு போறான் சென்டிமெண்ட், அப்படி எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு இவர்கள் வந்து இன்னைக்கு இந்த இடம் தான் வேணும் அப்படின்றாங்கன்னா, இது லாஞ்ச காத்து இல்லாம வேற என்ன? இதைதான் நம்ம சொல்றோம். இந்த பேட்டர்ன் மட்டும் பாருங்க, இந்த பேட்டர்னை உற்று நோக்கி பாருங்க. அதாவது திரும்ப திரும்ப நம்ம வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம அறிவுறுத்துறதே அதுதான். அப்ப இன்னி வரைக்கும் அந்த பிரச்சனை என்பது இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்காக அந்த பகுதியில் உள்ள இந்து முன்னணி நிர்வாகி கோட்ட செயலாளர், அவர் பேரு ராஜா அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஒரு பேர் நினைவில் இல்லை, அவர் தான் இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அங்க இருக்கிறவங்களை இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த விஷயம் நடக்க விடாமல் தடுத்து கொண்டதற்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்த பகுதியில் உள்ள இந்துக்கள் மட்டும் இல்லாமல் எல்லா பகுதியில் உள்ள இந்துக்களும் அவருக்கு வந்து நம்மளுடைய உதவி என்பதை நம்ம கொடுக்க வேண்டும், நம்மளுடைய குரலை என்பது கொடுக்க வேண்டும். ஏன்னா இதைதான் திரும்ப திரும்ப ஒரு சொல்றேன், நம்ம ஏரியால வராத வரைக்கும் நாம சேஃப் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நமக்கே வரப்போகுதா, நம்ம நல்லா தானே இருக்கோம், இங்க போய் என்ன பிரச்சனை வரப்போகுது நம்ம நினைக்கிறோம். அது கிடையாது. என்று வேணுமானாலும் நமக்கு அந்த பிரச்சனை, இதே பிரச்சனை வரும், இதே பேட்டர்ன்ல இதே ஊர்ல தான் வரும். அது அப்பதான் நம்ம அன்னைக்கு நம்ம ஐயோ அம்மா அப்படின்னு பயந்து பிரயோஜனம் இல்லை. அததான் கோபால்ஜி அடிக்கடி சொல்வாரு. அதனாலதான் திரும்ப திரும்ப நாம இதே விஷயத்த சொல்றோம். இந்த மாதிரியான பேட்டர்ன், இந்த மாதிரியான ஆக்கிரமிப்பு எதற்காக இது மாதிரி செய்கிறார்கள், இது எல்லாத்தையும் நம்ம அடிக்கடி நம்ம ஸ்ரீ டிவில இது எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம். இந்துக்கள் வெளிப்படைய வேண்டும் என்பத காரணத்துக்காகத்தான் நம்ம மேலும் மேலும் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம அனைவரும் அவருக்கு வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்துல நிச்சயமாக அவர்களுக்கு நிலம் வழங்குவதற்கு அரசு முன் வரக்கூடாது என்பதே நம் கோரிக்கையாக இருக்கிறது. அப்படி அவர்களுக்கு அரசு நிலம் வழங்க முன்வருமையானால் இத்தனை கோவில்களுக்கும் அரசு நிலம் மாற்றிடம் என்பதை கண்டிப்பாக நிச்சயமாக வழங்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய இதாக இருக்குது. வெளியிலிருந்து வந்து எதற்காக இந்த இடத்துல வந்து இவர்கள் இந்த போராட்டத்தை தொடர வேண்டும், இந்த தர்கா முன்னேற்ற கழகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு என்ன பின்னணி அவர்களுக்கு இருக்கிறது என்பதையும் ஆராய வேண்டும். ஆராய்ந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே நம் கோரிக்கையாக இருக்கிறது.